எங்க கல்யாண மண்டபம் வந்தாச்சா? வந்துருச்சு. இந்த ஊர்லயே பெரிய கல்யாண மண்டபம் இதான். ஆமா, உங்க சொந்தக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்கல்ல? ஆமா மாமா, எல்லாரும் வந்திருப்பாங்க. மாமா, அண்ணன், அத்தை, பாட்டி, பெரியப்பா, ஊரே திரண்டு வந்திருக்கும். வா பாத்து பாத்து மெதுவா. என்னங்க ஒரு சத்தத்தையும் காணோம்? யாருமே வரலையா? அதோ எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. பொண்ணு மாப்பிள்ளை வந்தாச்சு, எல்லாரும் ஓடி வாங்க. ஊருக்கு நேரமாச்சு, பொண்ணு மாப்பிள்ளை கூட்டு மணவரில் உட்கார வைங்க. उपनिषदे स्वाहा उपन्तमेमा ओम सर्वमंगलमांगल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यंबके देवी नारायणि नमोस्तुते। गतिमेळं मांगल्यं मम जीवन हेतुना कंठे बध्नामि शुभे सञ्जीवनकरदां शतम् मांगल्य धारण शुभमशतमानं भवति सदाय पुरुष आयुष्यवेन्द्रिके प्रतिष्ठति। பொண்ணு மாப்பிள்ளைய வந்து அக்னி பிரதட்சணம் பண்ணுங்கோ. பாத்து நெருப்பு. அதோ அண்ணன் நிக்கிறாரு, ஆசீர்வாதம் வாங்கிக்க. நல்லா இருமா. இதோ பெரியப்பா நிக்கிறாரு, ஆசீர்வாதம் வாங்கி. 16 பெத்து பெருவாளும் வாழணும். சீக்கிரமா எனக்கு ஒரு பேரன் பெத்து கொடுமா. சரி சரி, பொண்ணு மாப்பிள்ளைய கூட்டிட்டு போய் பால் பழம் கொடுங்க. ஜெயா, உன் விருப்பப்படி ஊரறிய உன் கழுத்துல தாலி கட்டிட்டேன். இப்ப திருப்தி தானே? என்ன பேச மாட்டேங்கிற? ஒண்ணு இல்லைங்க, என்ன இருந்தாலும் நான் என் கண்ணனுக்கு தெரியாம தானே தாலி கட்டிருக்கேன். சீப் பைத்தியம், இதுக்காக வாழுகிற? நாளைக்கே உங்க அண்ணன் ட்ரைனிங் போயிருக்கிற ஊருக்கு போய் ஆசீர்வாதம் வாங்கிக்குவோம். இப்ப எனக்கு கதை தாப்ப போட்டிருக்கா? சாத்திடுறேன். என்னங்க இவ்வளவு பலமா கதவை தாப்ப போடுறதா? யாருக்காவது கேட்க போகுது. என்னங்க 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 பொண்ணு மாப்பிள்ளை வந்தாச்சு, எல்லாரும் ஓடி வாங்க. ஊருக்கு நேரமாச்சு, பொண்ணு மாப்பிள்ளை கூட்டு மணவரில் உட்கார வைங்க. सर्व मंगल मांगल्ये शिवे सर्वार्थ साधके शरण्ये त्र्यंबके देवी नारायणि नमोस्तुते। गतिमेळं मांगल्यं तन्तु नानेन मम जीवन हेतुना कंठे बध्नामि शुभे सञ्जीवनकरदां शतम्। எந்த தங்கச்சிக்காக உயிர் வாழ்ந்தனோ அவளே போயிட்டா. அவளை கெடுத்தவனை பத்தின விவரம் எல்லாம் இந்த கேசட்ல சொல்லி இருக்கா.
அவனை பழி வாங்கத்தான் நான் இந்த ஊருக்கு வந்தேன். உன் வாழ்க்கையில இவ்வளவு சோகம் இருக்குன்னு நான் நினைக்கவே இல்லையா? உன் சோகத்தை இறக்கி வச்சா சுமதாங்கி கல்லு கூட சரிஞ்சிரும். உன்னோட எல்லா விதமான முயற்சிக்கும் நான் எப்பவும் துணையா இருப்பேன். ஓஹோ, அடுத்த ராத்திரி அவனுக்கு துணையா இருக்க போறியா? ஆமா, நான் அவருக்கு துணையா இருப்பேன், நீ எனக்கு வினையா இரு. காமால கண்ணுக்கு கண்டதெல்லாம் மஞ்சளா, பைத்தியம் தான் பிடிக்க போகுது என் பாவப்பட்ட அண்ணனுக்கு. பண்றதெல்லாம் பண்ணிட்டு பழமொழியா வா வீட்டுக்கு. எங்க நிழல மிதிச்சவனையும் நாங்க சும்மா விட்டதில்ல. ஆனா நீ எங்க நெஞ்சிலேயே மிதிச்சிட்ட. எங்க ரகசியங்களை தெரிஞ்சவன உயிரோட விட மாட்டோம். ஏய் நிறுத்துங்கடா. எச்சில துப்பி சூரியனை அசிங்கப்படுத்த முடியாது. அசிங்கமா? நாங்க நிறைய அசிங்கத்தை பார்த்தவங்கடா. இப்ப என்னமா பண்ணட்டும்? நீ போயிட்டு வாமா. அம்மா அம்மா அம்மா, தலையில ஜாதி பூ வச்சுக்கிட்டு போட்டுமா மல்லிப்பூ வச்சுக்கிட்டு போட்டுமா? ஜாதி பூ வச்சுட்டு போமா, அதான் விடியற வரைக்கும் மணக்கும். சரி. அம்மா, பச்சை புடவை கட்டிட்டு போட்டா இல்ல பாவாடை தானே கட்டிட்டு போட்டா? எதுவானாலும் கசங்க போறதானம்மா, எது தோதா இருக்கோ அதே கட்டிட்டு போ. ஏமா, நான் போயிட்டு 12 மணிக்கு வரட்டுமா? சினிமாவுக்கு போயிட்டு பாதியில வந்தா எப்படிமா? முழு படத்தையும் பாத்துட்டே வா. அம்மா உங்க 2 பேருக்குமே அறிவு கட்டி போச்சா? அந்த முதலாளி ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியா மனுஷன் கடிச்ச கதையா நம்ம குடும்பத்திலே கை வைக்க பாக்குறான். அவனுக்கு என்ன நெஞ்செழுத்து முந்தா ஏன் வீட்டுக்கே கட்டில அனுப்பிச்சிருப்பான் அவனை. ஏய் நிறுத்துறா. எல்லார் வீட்டுக்கும் கட்டில அனுப்பிச்சப்ப சந்தோஷப்பட்ட இல்ல, இப்ப நம்ம வீட்டுக்கு அனுப்பியிருக்கா. சந்தோஷப்படுறதை விட்டுட்டு நம்ம கோபப்படுறிய? ஊரெல்லாம் விதை விதைச்சு வெள்ளாம பண்ணாங்க, இப்ப நம்ம வீட்டு தோட்டத்திலே விதைக்கலாம்னு நினைக்கிறாங்க. இதுல என்ன தப்பு? தப்பா சரியா நான் காட்டுறேன். அந்த 3 பேரையும் நிறுத்து. எச்சி சோத்துக்கு கையேந்திரவன் எல்ஐசி கட்டிட என்ன வேலைன்னு கேட்டானா? என்ன அவ்வளவு ரோசமட்ட நினைச்சிட்டீங்களே? இப்பவே அவங்கள இல்லடா முடியாது. இப்பவே அவங்கள பழி வாங்க போறேன். நில்லுண்ணே. அந்த கட்டில ஒண்ணு அவங்க அனுப்பல. என்ன சொல்ற? இந்த கட்டில் அனுப்பி நாடகம் ஆடினது நாங்க தான். நீங்களா? வேலு, உனக்கு புத்தி வரணும். அந்த பாவிங்களோட அக்கிரமத்தால என்னென்ன பாதிப்பு ஏற்படுதுங்கிறத நீ புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் இப்படி நாடகம் ஆடணும். அது தப்புனா எங்களை மன்னிச்சு. என்ன மன்னிச்சிடு. இத்தனை அந்த பாய்களுக்கு பாதபூச்சை பண்ணிட்டு இருந்தேன். இனிமே ஒரு தோளுக்கு துணையா இருப்பேன், அக்கிரமத்துக்கு வினையா இருப்பேன். ஷாபாஷ், சேர வேண்டிய இடத்துக்கு தான் வந்து சேர்ந்திருக்கேன். விஜய், நீ இந்த ஊருக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு மானம் மரியாதைங்கிற வார்த்தைக்கே அர்த்தம் புரிஞ்சது. நாம 3 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டோம். இனிமே நிச்சயம் நமக்கு வெற்றி தான்.